சென்னையில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்ததாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள அண்ணா அரங்கில் தமிழகத்தின் தற்போதைய தேவை மாற்றுக் கட்சிகளா மாற்று சக்திகளா என்ற தலைப்பில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தந்தி டிவியின் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே தலைமையில் அரசியல் கட்சியினர், திரைப்பிரபலங்கள் உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தனர். மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என பார்வையாளர்கள் வலியுறுத்தினர். 1-2 தடவை இந்த மக்கள் மன்றத்துக்கு எல்லாத்துக்கும் நான் அடிக்கடி வரேன், எல்லாம் பண்ணுறேன். எல்லாத்தை விட இன்றைக்கி ரொம்ப சிறப்பு. இந்த ஜனங்களுக்கெல்லாம் அந்த அவேர்னஸ் தெரியும். ஒவ்வொரு தலைவர்கள் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் எப்படி எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பேரையாவது இப்போ தெரிஞ்சிருக்கு. இதுமாதிரி நக்கடெல்லாம் நாடு இப்படி இருக்குது என்ன காரணங்கிறது தெரிஞ்சுக்கணும். தந்தி டிவிக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். என்னன்னு சொன்னாக்கா, மக்கள் மன்றன்ற ஒரு நிகழ்ச்சி மூலமா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக முதல் படி எடுத்து வச்சுருக்கீங்க. அதுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த மக்கள் மன்ற நிகழ்ச்சி மாவட்டந்தோறும் நடத்தணும். மற்றும் அதே போல் மதுவுக்கு எதிராக உங்களுடைய தொலைக்காட்சியில் இந்த மாதிரி மக்கள் மன்றம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சி தொடர்ந்து நீங்கள் செய்யறத ஒரு மாற்றத்தை கொண்டு வர தந்தி டிவிக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடிக்கடி நான் பார்க்குறேன், இங்கே நேரில் கலந்துட்டுருக்கேன். இது மேலே மேலே தொடர்ந்து நடக்கணும். மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மக்கள் கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்கிற மாதிரி எல்லா அரசியல் கட்சியும் அப்போ தான் மக்களுடைய குறைகள்லாம் எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். அதனால் பாண்டே அவர்கள் எப்படி சாமானியன்னு சொல்லி விவாத மேடையில் வராங்களோ அதேமாதிரி 2 பேரை கேள்வி கேட்க சொன்னால் தான் அவங்க பதில் வரணும். அது மூலிமா தான் மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியும். அதனால் இந்த மேலே மேலே இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து இருக்கணும். நான் தொடர்ந்து கண்டினியூவாக நான் வந்துட்டுருக்கேன். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஜல்லிக்கட்டுக்கு அதுக்கு மட்டும் காரணம் கொடுத்த மக்கள் நம்ம கல்வி படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்குது. கல்வியும் வியாபாரமாக்கப்பட்டிருக்கு. படித்தாலும் அவனுக்கு கொடையை பிடிச்சிட்டு ரோட்டில் நின்றுக்கிட்டே சிம்ம விற்கிற தொழிலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எதிராக திரளக்கூடிய மக்கள் ஆடுக்கும் மாடுக்கும் திரளதை விட நல்லா அருமையாக பேசுகிறாப்புல சிறப்பான நிகழ்ச்சி வரவேற்கிறோம்.